அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாள்ல சந்திக்கக்கூடிய அசௌகரியமான சூழ்நிலையில ஒன்று என்ன தெரியுமா? அவன் நோயுடைய காலகட்டத்துல தான். ஒருவன் நோய் அவனை பீடித்திருந்தால் இஸ்லாம் அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை வழங்குது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யமூதுன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு தன்ன பில்லாஹ். எவர் ஒருவர் அல்லாஹ்வை குறித்து நல் எண்ணங்களை அன்றி அவர் மரணிக்க வேண்டாம். இப்ப நம்மெல்லாம் யோசிப்போம், எனக்கு அல்லாஹ்வை பத்தி நிறைய நல்ல எண்ணங்கள் இருக்கதான் செய்யுது. இது எது வரைக்கும்? 2 நாள் 3 நாள் வரைக்கும். நம்ம யோசிப்போம், என்ன யோசிப்போம்? இது இயல்பா வர்ற ஒரு நோய் தான், சரியாயிரும் என்ற எண்ணம் இருக்கின்ற வரைக்கும். சில நோயெல்லாம் பார்ப்போம், 2 மாசம் 3 மாசம் தள்ளிலாம் போவோம். டாக்டர்கிட்ட போவார், கன்சல்ட் பண்ணுவார். டாக்டர் சொல்லுவோம், இது சாதாரண நோய் கிடையாது, ஒரு வருஷம் நீடிக்கும் என்று சொன்னாலே நம்முடைய அடுத்த சிந்தனை எப்படி வருது தெரியுமா? அல்லாஹ் எனக்கும் பார்த்து இந்த நோய் தந்திருப்பானா? அல்லாஹ் அவனுக்கு கடமையை சரியா தானே செய்யற, நோன்பு வைக்கிறேன், நம்ம இதர வணக்கங்களை செய்யறேன், சதக்கா கொடுக்குறேன், தொழுகிறேன், எல்லாமே செய்யறேன், எனக்கும் பார்த்து அல்லாஹ் இந்த சோதனை கொடுப்பானா? சொல்றோமா இல்லையா? இன்னும் ஒருபடி மேலே போய் ஷிர்கான குஃப்ரான வார்த்தையை பேசுறோமா இல்லையா? அல்லாஹ் ஒருத்தர் இருந்தா எனக்கு இந்த சோதனை கொடுத்துருப்பானா? சொல்றோமா இல்லையா? இது நம்முடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி சில சூழ்நிலையை நம்ம சந்திச்சிருப்போம். ஆனா இஸ்லாம் நமக்கு என்ன வழிகாட்டுதல் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபமன் ரதிய ஃபலஹு ரிவா வமன் சஹித ஃபலஹு சுஹ். எவர் திருப்தி அடைந்து கொண்டாரோ அவருக்கு அது திருப்தி, எவர் கோபப்பட்டாரோ அவர் அழிவின் பக்கம் செல்கின்றார். ஆக எந்த ஒரு சோதனையான காலகட்டம் வந்தாலும் அல்லாஹ் எனக்கு இதை நலவில் தான் வைத்திருக்கின்றான் என்ற நல் எண்ணத்தை அல்லாஹ்வின் மீது நாம் வைக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் இந்த சோதனையுடைய காலகட்டத்தில் நமக்கு வலியுறுத்துகின்ற ஒரு கட்டளையாக நாம் இதை பார்க்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.